தென்மண்டல திமுக சார்பாக மதுரையில் பொதுக்கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கொண்டு வருவேன் என்று ஜெயலலிதா அறிவித்தார. ஆனா இப்ப என்ன நிலை தெரியுமா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 36% உயர்ந்திருக்கு. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 78% கூடியாச்சு. பிறக்கும் குழந்தைகள் அரசு மருத்துவமனைகளில் செத்து மடியக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதே தென் மாவட்டத்தை சார்ந்த நெல்லையிலும் தூத்துக்குடியிலும் படுகொலை தெரியுமா? 100 செஞ்சுரி போட்டாச்சு. அதுவும் 10 மாசத்துல 100 படுகொலைகள் நெல்லையிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும். அதிமுக ஆட்சியில் இதுவரை 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட விபத்துக்கள், அதில் இறந்தோரின் எண்ணிக்கை 60,000 பேர். இந்திய தண்டனை சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் மட்டும் 7 லட்சம் வழக்குகள். இதெல்லாம் தேங்காய் பிடித்ததோ வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ நான் பேச விரும்பல. காவல்துறை அதிகாரிகள் என்னிடத்தை தந்திருக்கக்கூடிய கணக்கு. ஆக இந்த ஆட்சியில ஒரு பக்கத்தில் மாற்றுத்திறனாளிகள் போராடுகிறார்கள், இன்னொரு புறத்தை சத்துணவு ஊழியர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் வீதிக்கு வீதி சென்று போராடுகிறார்கள், போக்குவரத்து ஊழியர்கள் சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது, ஆசிரியர்கள் போராடுகிறார்கள், அறநிலைத்துறை இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராடுகிறார்கள், மக்கள் நல பணியாளர்கள் போராடி பார்த்து நீதிமன்றத்திலும் அவருக்கு தீர்ப்பு வர முடியாத நிலையில அவர்கள் ஒரு பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்பொழுது பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள் என்னவென்று கேட்டால், மக்களே வீதிக்கு வந்து குடிநீருக்காக சாலை மறியல் போராட்டத்தை நடத்தக்கூடிய கொடுமையும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றியெல்லாம் இந்த ஆட்சி கவலைப்படுகிறதா? கிடையாது. சரி, எல்லாத்தையும் விட்டுருவோம். இதை விட வெட்கக்கேடு ஒன்று உண்டு என்று சொன்னால், ஒரு ஆட்சிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நீதிமன்றம் கண்டிக்குது, உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது, உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது. கொலைகள் ஏன் தடுக்கப்படல? சென்னை உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிறது. நாங்கள் சொன்னபடி விசாரணை அதிகாரியாக சகாயம் IAS ஏன் நியமிக்கல? அதற்கு 10,000 ரூபாய் ஃபைன். உயர் நீதிமன்றம் கண்டிச்சு ஃபைன் போடலையா? மாற்றுத்திறனாளிகளை பற்றி தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசினுடைய செயலர் சொன்னது, அவர் சொன்ன கூற்று தவறு என்று சொல்லி நீதிமன்றம் கண்டிச்சது. ஆகவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான ஆட்சி என்பதற்கு நீதிமன்றம் சொன்னதை விட வேற யாரு சொல்ல போறாங்க? இதை விட வேறு சாட்சி நமக்கு தேவையா? நாலு வருஷம் முடிஞ்சாச்சு. இப்ப அதிமுக ஆட்சி 5ஆம் ஆண்டு தொடங்குது. எனக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஓராண்டு முடிஞ்சு 2ஆம் ஆண்டு வர்றப்போ, 2 ஆண்டு முடிஞ்சு 3ஆம் ஆண்டு வரப்போ பத்திரிகை எல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க, முழு பக்க விளம்பரம் பக்கம் பக்கமா கொடுப்பாங்க. ஆனா இந்த முறை ஒரு விளம்பரம் இல்லை. சாதனைகளை சொல்லி விளம்பரம் உண்டா? இல்ல. சாதனைகள் படைச்சோம், சரித்திரம் படைச்சோன்னு ஒவ்வொரு வருஷம் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆனா இப்போ ஏன் விளம்பரம் இல்ல? ஏனென்றால் எதையும் செய்யல. ஒருவேளை அப்படி விளம்பரம் கொடுத்தால் மக்கள் எல்லாம் கைகொட்டி சிரிப்பார்கள் என்று அவர்கள் உணர்ந்த காரணத்தால் விளம்பரங்கள் கிடையாது. ஆட்சிக்கு வந்தவுடனே மின் நிலைமையை கட்டுப்படுத்துவோம், நானே நேரடியாக கவனிப்பேன், தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னது,
அது நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையே? நான் இங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். அவங்க சொன்னாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாங்க, வீடு கட்ட 1 லட்சம் ரூபாய் மானியம், 1 சென்ட் நிலம் கொடுக்கப்படும் அறிவிச்சாங்களே. உங்களை கேட்கிறேன், யாருக்காவது ஒருவருக்காவது அது வழங்கப்பட்டிருக்கா? யாருக்காவது ஒருவருக்காவது இல்ல இல்ல வழங்கப்பட்டிருக்கா? வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக தருவேன். இங்க இருக்கக்கூடிய உங்களை பார்த்து கேட்கிற, யாருக்காவது 20 லிட்டர் குடிநீர் இலவசமாக இந்த ஆட்சியில வழங்கப்படுகிறதா? இல்ல. 10 ரூபாய்க்கு குடிநீர், அம்மா குடிநீர். தண்ணினா சும்மா கொடுக்கணும், அதுக்கு அம்மான்னு பேரை வச்சு 10 ரூபாய். நான் கேட்கிறேன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் குடிநீர் விற்கக்கூடிய அரசாங்கம் கிடையாது. உலகத்திலே நான் எந்த நாட்டிலையும் பார்த்துட்டேன். பிரைவேட் கம்பெனிங்க, தனித்தனியார் கம்பெனிங்க விற்கலாம், அது வேற. ஆனால் ஒரு அரசாங்கம் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீரை இலவசமாக தர வேண்டிய ஒரு அரசாங்கம் அந்த குடிநீரை 10 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வெட்கம், வேதனை இந்த ஜெயலலிதா ஆட்சிகளை மாத்திரம்தான் இன்றைக்கு தமிழகம் பார்க்கிறது. இதே மதுரையில மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னாங்களே, ஏதாவது பணிகள் தொடங்கி இருக்கா? மோனோ ரயில் திட்ட பணிகள் மதுரையில் எங்காவது தொடங்கக்கூடிய அறிகுறியாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்ல. இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிதிநிலை எப்படி இருக்கு தெரியுமா? 2 லட்சம் கோடி கடன். நான் சொல்லல, முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களுக்கு முன்பு இறங்கினார். இப்ப நிதியமைச்சரா மாறி இருக்காரு ஓபி அவர்கள். பிரதமருக்கு எழுதிய கடிதத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். கடைசியாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட போது அதில் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நான் இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து கேட்க விரும்புவது, விரைவில் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்குவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். பட்டது போதும், கெட்டது போதும், விழித்தெழுவோம், சூடுரைப்போம். ஜெயலலிதா அள்ளி தெளித்த வாக்குறுதியை நம்பி வாக்களித்தார்களே, நாடு என்ன பலனை கண்டது? கடந்த 4 ஆண்டுகளில் வாக்குறுதிகளில் ஒன்றாவது நிறைவேற்றப்பட்டிருக்கா? சமூக மேம்பாட்டு திட்டங்கள் ஏதாவது செயல்படுத்தப்படுகிறதா? மின் பற்றாக்குறையை போக்குவதற்கு ஏதேனும் தீர்வு கண்டிருக்கிறார்களா? ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கிற முயற்சிகளை ஈடுபடுகிறார்களா? இளைஞர்களின் வேலை வாய்ப்பை குறைப்பதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார்களா? பன்னாட்டு நிறுவனங்கள் அலறியடித்துக் கொண்டு தமிழ்நாட்டை விட்டு ஓடுகிறது. ஆனா இப்போ இந்த ஆட்சியாளர்கள் அச்சத்தின் காரணமாக அதிகாரிகள் உலகத்தை விட்டு ஓடுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட இந்த தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும். இந்த ஆட்சியின் மீது நமக்கு கோபம் வந்தாக வேண்டும். கோபம் வருகிறதா, வரவில்லையா கேட்கிறேன் உங்களை பார்த்து. கோபம் வந்தாக வேண்டும். கோபப்படுவது குற்றம் அல்ல. அநீதிக்கு எதிராய் நாம் கோபப்படாமல் இருந்தால்தான் குற்றம். அதனால் நீங்கள் கோபப்பட வேண்டும். கோபப்படுவீர்களா? நீதியின்மை, ஆக்கபூர்வமான செயலின்மை ஆகியவற்றை எதிர்த்து குரல் கொடுக்காமல் மௌனம் சாதிப்பது குற்றவாளிகளுக்கு துணை போனதாகிவிடும். ஆகவே நீங்கள் நிச்சயமா உறுதியா கோபப்படணும். இந்தியாவிற்கே வழிகாட்டியாக விளங்கிய இந்த தமிழ்நாட்டை, முதல் மாநிலமாக விளங்கிய இந்த தமிழ்நாட்டை
கடைசி இடத்திற்கு கொண்டு வந்து தள்ளி இருக்கிறார்களே, அதற்காக நீங்கள் கோபப்பட்டாக வேண்டும். கோபப்படுவீர்களா? மக்களை பற்றி கவலைப்படாமல் ஆட்சி நடத்துகிறார்களே, கோபப்பட வேண்டாமா? கோபப்படுவீர்களா? விவசாயிகளை வேதனைக்கு உள்ளாக்கி நிலம் கையகப்படுத்தக்கூடிய மத்திய அரசினுடைய மசோதாவிற்கு ஜெயலலிதா அரசு மத்தளம் வாசித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அவர்கள் மீது கோபப்பட வேண்டுமா வேண்டாமா? கோபப்படுவீர்களா? ஒரு பெண் ஆட்சி புரியக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் நாள்தோறும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தாராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் கோபப்பட வேண்டுமா வேண்டாமா? உங்கள் அன்னையர்களுக்கு, உங்கள் சகோதரர்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, கோபப்பட வேண்டுமா வேண்டாமா? பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் உண்டா? அதற்காக கோபப்படுங்கள். இதற்கு முடிவு கட்ட தமிழ்நாட்டை நாம் காப்பாற்றியாக வேண்டும். எனவே கேட்கிறேன், உங்களிடத்திலே உரிமையோடு கேட்கிறேன், ஒன்றுபடுங்கள், குரல் கொடுங்கள். சர்வாதிகாரம் தாண்டவமாடுகிற இந்த கொடுங்கோன்மை ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விழித்தெழுந்து உங்களுடைய கடமையை நிறைவேற்ற முன்வாருங்கள். நல்ல மாற்றத்தை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் கொண்டு வாருங்கள். அதிமுகவுடைய 4 ஆண்டு கால அக்கிரம ஆட்சியை பார்த்து நாம் கேள்வி கேட்கிறோம். கேட்போமா? அநியாய ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கிறோம். கேட்போமா? சர்வாதிகார ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கிறோம். கேட்போமா? செயலற்று போன ஆட்சியை பார்த்து கேள்வி கேட்கிறோம். கேட்போமா? அதுதான் மக்கள் ஓரணி கேள்வி கேட்கும் பேரணி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ரகுபதி அவர்கள். தென்மண்டல திமுக சார்பாக மதுரையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பல்வேறு அம்சங்களை விமர்சனம் செய்து பேசினார். மேலும் இது தொடர்பான விரிவான செய்திகளை அடுத்து வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.